நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில் 1,000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில் 1,000 கோடி. நாமல் சட்ட ஒழுங்கு செஞ்சு சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. இப்ப நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சியை கொடுத்தோம்